இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் செஞ்சுரியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இளம் வயதில் செஞ்சுரி அடித்த பிளேயர் அப்படிங்கிற பட்டியலில் 3வது இடத்த நிதிஷ்குமார் ரெட்டி அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக அண்டர் ப்ரெஷரில் நெருக்கடியில் இருந்த நம்ம இந்தியாவை காப்பாற்றி தற்போது ஃபாலோ ஆனையும் தவிர்த்து நம்ம இந்தியாவை தோல்வியில் இருந்தும் காப்பாற்றி நிதிஷ் ரெட்டி இந்த ஆட்டத்தில் அவர் சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அவர் அடித்த இந்த செஞ்சுரிக்கு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே உற்சாகமான மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிரவுண்டுக்கு உள்ளேயே விராட் கோலி அவர் ஓடி வந்துட்டாரு. ஸோ அதை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா மைதானத்துக்கு உள்ள வேகமாக ஓடி வந்திருக்காரு நிதிஷ் ரெட்டி அவரை வரவேற்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ரிஷப் பண்ட் ஜடேஜா 2 பேருமே பேட்டிங் பண்ண வந்தாங்க. பேட்டிங் பண்ற அளவுக்கு பிச் நல்லா சாதகமாகவே இருந்துச்சு. ஆனாலுமே ஜடேஜா ரிஷப் பண்ட் 2 பேருமே அதை தக்க வச்சுக்கல. ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த நிதிஷ் ரெட்டி அதே போல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே நம்ம இந்திய அணியை நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவா விளையாண்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நிதிஷ் ரெட்டி வேகமா அவர் அரை சதம் அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து தவிர்த்தாரு. அது மட்டும் இல்லாம புது பால் ஆஸ்திரேலியா அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் கூட பயப்படாம சலிக்காம அபாரமா பேட்டிங் பண்ணி அவருடைய செஞ்சுரியை நோக்கி நிதிஷ் ரெட்டி போயிட்டு இருந்தாரு. அப்ப வாஷிங்டன் சுந்தர் பின்னாடியே வந்த பும்ரா 2 பேருமே பேக் டு பேக் அவுட் ஆனதால 99 ரன்ல நிதிஷ் ரெட்டி இருந்தாரு. ஆனா சிராஜ் அப்ப ஸ்ட்ரைக்ல அவர் இருந்தாரு. 3 பால் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மைதானமும் மிகப்பெரிய அளவில் நிதிஷ் ரெட்டிக்கு சேர் அப் பண்ணாங்க. சிராஜ் அவரும் 3 பாலை சமாளிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஓவர்லயே பவுண்டரி அடிச்சு நிதிஷ் ரெட்டி அவருடைய டெபியூட் 100 ஆஸ்திரேலியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ செஞ்சுரி அடிச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே பேட் லைட்டிங் அப்படின்னு இன்னைக்கு டே 3 கம்ப்ளீட்டா ஸ்டம்ப்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நிதிஷ் ரெட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி அவ போயிட்டு இருக்கப்ப அங்க பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு சேர் பண்ணாங்க. அப்ப ஒரு படி மேல விராட் கோலி அவர் போய் மைதானத்துக்கு உள்ளேயே வந்து நிதிஷ் ரெட்டியை வரவேற்றாரு. இதை பார்த்த ரோஹித் சர்மா வேகமா அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து டக் அவுட்டுக்கு ஓடி வந்து நிதிஷ் ரெட்டியை அவரும் உற்சாகமா வரவேற்றாரு. இது எல்லாத்தை விட ஹைலைட்டான விஷயமா மைதானத்தில் இன்னைக்கு சுமார் 85,000 மக்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டிருந்தாங்க. அந்த எல்லா மக்களுமே நிதிஷ் ரெட்டி அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போறப்ப எல்லாருமே எழுந்து நின்று நிதிஷ் ரெட்டி அவருக்கு மிகப்பெரிய உற்சாகமான வாழ்த்துக்களையும் ஆரவாரத்தையும் சுமார் 85,000 மக்கள் ஒரே நேரத்தில் இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி ஆட்டம் முடிகிறப்ப கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவின் எதிர்காலம் நிச்சயமா நிதிஷ் ரெட்டி அவர் சிறந்த பிளேயரா வருவார் அப்படிங்கிறது இதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.